Hi, good morning. Welcome back to my channel Tara's Curry World. என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓகே, ஆக்சுவலி நான் லாஸ்ட்டு சாட்டர்டே நான் வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா, இது மார்னிங் 4 o'clock எடுத்த வீடியோ. எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது ரொம்ப தெரியாது, போனீங்கன்னா என்ன பண்ணலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். லாங்லேருந்து வரவங்களுக்கு, ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அங்கே ஆன்லைன்லேயே ரூம்ஸு புக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய மண்டபம்லாம் கட்டி போட்டிருக்காங்க, செப்பல் ஸ்டாண்ட் கட்டி வச்சுருக்காங்க. அங்கேயே உள்ள கேன்டீன் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, நைட்லேருந்தே இருக்குது. 24 hours கூட சொல்லலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இந்த பாத்ரூம்ஸ் எல்லாமே அவைலபிள். நீங்கள் போயிட்டு நிறைய பேர் thousands of மெம்பர்ஸுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மண்டபம் எல்லாம் இருக்குது, அங்கே ஃபேன் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கேயே இப்போ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷீட்டெல்லாம் கொண்டு வராங்க. படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே பாத்ரூம் இருக்கு இல்லையா, எனி டைம் குளிச்சுட்டு ஏர்லி மார்னிங்கே நிறைய பேர் போய் க்யூவில் நின்றுறாங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக, தட் மீன்ஸ் 3 மணிக்கே போய் காலையில் போய் சாமி கும்பிட்றதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. 3 மணிலேருந்தே இருக்குது, இல்லை 4 மணி 5 மணி காலை ஃபுல் டே இருக்குது. பட் ஸ்டார்ட் ஆகிறது 3 மணிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. போய் நின்றுட்டு சாமி கும்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு கோபுரம் பார்த்தீங்க இல்லையா, கோபுரம் க்யூ லைன்ஸ் தான். இதை சுற்றி இருக்குது. அவங்க போயிட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா, இது எல்லாமே க்யூ லைன்ஸ் தான். ஃப்ரீ இது இருக்குது. தென் 100 rupees க்யூவும் இருக்குது. 100 rupees க்யூவில் போனாலுமே 2 hours 3 hours அந்த மாதிரி ஆகுது. பட் ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clockலாம் போயிட்டிங்கன்னா இமீடியட்டாக 2 hours சாமி கும்பிட்டு சீக்கிரம் வந்துடலாம். எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சு சூப்பராக ஆரோ மார்க்கெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறதா இருந்தால் கூட ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன், டவுட்டு, டென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. போலீஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த செப்பல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஓப்பன்லேயுமே இருக்குது. நைட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock எல்லாமே செப்பல் வைக்கிறதுக்கெல்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எதுவுமே தயவு செஞ்சு போடாதீங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் செப்பல் செக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வச்சுட்டு அவங்க காசு எதுவும் கேட்கல, நீங்கள் தாராளமாக அங்கே வச்சு நீட்டாக பண்ணலாம். கோவில், ஸோ நம்மளே நீட்டாக வச்சுருந்தா எல்லாருமே அந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா கோவிலும் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதெல்லாமே க்யூவில் நான் போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு க்யூவில் நம்ம 3 o'clock 4 o'clock போய் நின்னாலுமே மூவிங்லே இருக்குது. ஏர்லி மார்னிங் போயிட்டிங்கன்னா மூவிங்லே இருக்குது, ரொம்ப ஸ்டக் ஆகலை. 3 o'clock எல்லாம் போயிட்டிங்கன்னா இதெல்லாமே இந்த கல் தூணெல்லாம் நிறைய பில்டிங்ஸ் கட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் இதெல்லாமே எடுத்தேன். இதெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா க்யூ கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது. நல்ல கூட்டமாக இருந்தால் நிறைய லைன்ஸு போடுறாங்க இடையில அந்த மாதிரி. இப்போ நம்ம எப்படி க்யூவில் போயிட்டுருக்கும்போது நம்ம கையில் எதுவுமே கேரி பண்ண வேண்டாம். ஏன்னா காசு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா சேஞ்சஸ் அங்கேயே தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. தண்ணி கொடுக்குறாங்க மீன்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே ஜூஸ், நெக்ஸ்ட்டு டீ, சுண்டல், அது சமோசா, வாட்டர் மிலான், இந்த மாதிரி எல்லாமே குட்டியாக பேக்டாக சேல் பண்ணுறாங்க. கிட்ஸ் எல்லாம் கொண்டு போனால் கூட நமக்கு ரொம்ப ஒரி பண்ணுற மாதிரி இருக்காது. கிட்ஸை கூப்பிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங்கே போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா சம்மர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், மூவிங்குமே கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்துடுவாங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏர்லி மார்னிங்கில் ரொம்ப ஸ்வெட் ஆகாது, ஃபேன் எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்வெட் ஆகாது. குழந்தைங்க இருந்தாலுமே ரொம்ப இரிட்டேட் ஆகாமல் போயிட்டு வந்துடலாம். தேங்க்யூ.